சரிங்க. ஓகே, நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து தொடர் பயணமாக பயணித்து வருகை தந்து கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய நாளிலே நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனையோடு, அவர்கள் கண்ட கனவுகளோடு நம்முடைய இலக்கிய பயணத்தில் இன்றைக்கு 6ஆம் நாள் நிகழ்வில் கதை சொல்லியின் வாயிலாக நாம் கதை கேட்க இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. இன்றைய கதையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடியவர் கதிர் பாரதி அவர்கள் நம்மோடு கிருஷ்ணகிரியில் இருந்து இணைந்திருக்கிறார். புதுமை பித்தன் அவர்களுடைய கதையான நினைவு பாதை என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லுவதில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், MA MPhil, அது மட்டுமல்லாமல் மியூசிக்ல தேவாரது தகுதி பெற்ற நல்ல கல்விமான் ஆவார். கதிர் பாரதி அவர்கள் தேவார இசை ஆசிரியராகவும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கக்கூடிய இவர்கள் பாமரன் பைந்தமிழ் சங்கம் என்கிற அமைப்பினுடைய தலைவராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினராகவும், அவை மட்டுமல்லாமல் பல்வேறு அமைப்புகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார். இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய வாழ்நாள் உறுப்பினர் தகுதியை பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் 200க்கும் மேற்பட்ட பாராட்டு சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார் தன்னுடைய இலக்கிய அர்ப்பணிப்புக்காக. 32 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய பணியில் தன்னை இணைத்துக் கொண்ட ஆளுமை கதிர்பாரதி அவர்கள் தர்மபுரி 102.5 பண்பலை வானொலி, சென்னை பொதிகை தொலைக்காட்சி, அன்பு பண்பலை சர்வதேச வானொலி போன்றவற்றிலெல்லாம் நம்முடைய இலக்கிய ஆளுமையை நேர்காணல் செய்திருக்கிறார். 1996ஆம் ஆண்டு உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் நடிப்பு மற்றும் கதை நாடக ஆக்கத்திற்காக சிறப்பு பயிற்சி பெற்றிருக்கிறார். நடிப்பில் கடலோடிகள் என்னும் நாடகத்தில் இயக்கமாகவும் பேராசிரியர் விஜய ராமானுஜம் இயக்கியதில் நடித்திருக்கிறார்கள். உயிர்கள் என்கிற நாடகத்தில் நடித்திருக்கிறார்கள். மீண்டும் விளங்கினமா என்கிற மௌன நாடகத்தில் திரைப்பட இயக்குனர் EV கணேஷ் பாபு அவர்கள் இயக்கிய அந்த நாடகத்திலும் நடித்த ஆளுமை திருமுறை மாமணி, தமிழ் பணி செம்மல், கவிஞர், ஓதுவார், எழுத்தாளர், பாடகர், பாடலாசிரியர், தேவார இசை ஆசிரியர், தேவார இசை சொற்பொழிவாளர் என பன்முகத்தன்மை கொண்ட மிகப்பெரிய ஆளுமை இன்றைக்கு ஐயா கதிர்பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய புகழை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். தொலைக்காட்சி தொடரிலும் நடித்திருக்கிறார். ஆகாய தாமரை என்கிற சன் டிவியினுடைய தொலைக்காட்சியிலும், ராஜி டிவியில வந்த கீதாஞ்சலி தொலைக்காட்சி தொடரிலும், நம்முடைய எல்லோருக்கும் மனம் நிறைந்த படமாக பார்க்கிற ஜோக்கர் படத்திலும் நடித்திருக்கிறார்கள். இப்படி சிறப்பு ஆளுமை நம்மோடு இன்றைக்கு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். ஆளுமை அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தொலைவையோடு வரவேற்று இன்றைய கதையான புதுமை பித்தன் அவருடைய கதையான நினைவு பாதையை அவருடைய கதை பாதையின் வாயிலாக கதிர் பாரதி அவர்கள் அழைத்து செல்ல இருக்கிறார். கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் தொலைமையோடு வரவேற்கிறோம். தொலைமையே வருக, கதை தருக. அனைவருக்கும் வணக்கம். புதுமை பித்தன் பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லலாம். மிகச்சிறந்த ஆளுமை.
அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்வதை விட அவருடைய கதைக்கு நான் நேரடியாக வருகின்றேன். நினைவு பாதை. இந்த கதை அவருடைய கதைகள் என்னை கவர்ந்தது. ஒரு வீட்டில் துக்க வீட்டில் ஏற்படக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியினுடைய பின்புலங்கள், அது சார்ந்த நினைவுகள் தான் இங்கே அந்த பதிவாக நினைவு பாதை என்ற சிறுகதையில் இங்கே இடம்பெற்றுள்ளது. இதனை என்னுடைய நடையிலே சொல்ல நான் முயற்சிக்கின்றேன். மேலச்ச வைரவன் பிள்ளை என்ற பாலசுப்பிரமணிய மேலச்சேவல் வைரவன் பிள்ளை என்ற பாலசுப்பிரமணிய பிள்ளையின் மனைவி வள்ளியம்மையாச்சி நேற்றுதான் இறந்து போனார். கேக்குதுங்களா? கேட்குது தோழர், கேட்குது. கேட்டுட்டு இருக்கோம். கேக்குதுங்களா? கதையை அமைதியா கேட்டுட்டு. நேற்றுதான் இறந்து போனாள். தம்பதிகள் இருவரும் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேல் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை எல்லாம் ஒன்றாகவே கடந்து வந்திருக்கின்றனர். வள்ளியம்மையாச்சி இறந்து போனால் ஏதோ தெய்வ சங்கற்பம் இப்போ அப்படி என்று இன்று காடேற்று 2ஆம் நாள் கிரியை, அதாவது இறந்து போனவர்களுக்கு 2ஆம் நாள் செய்வதை காடேற்று என்று சொல்லுகின்றார்கள். இந்த நீண்ட நாள் வியாதி ஒன்றும் இல்லை. போன சனிக்கிழமை உலக்கடையில் கால் வலிக்கு விழுந்தார். அவ்வளவுதான். இடுப்பிலும் விழாவிலும் ஊமையடி. அதில் படுத்தவள் தான் எழுந்திருக்கவில்லை. வயதில் மூத்தவர் இறந்தால் அழுகைக்கும் ஓலத்திற்கும் குறைவில்லாவிட்டாலும் வருத்தம் இருக்காது. பெண்கள் ரசித்து அழுவார்கள். ஒரு திருமண வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படுவதை போல இறந்தவர்களுடைய இல்லத்திலே அவை இறப்பிலே பல வகை உண்டு. அதில் வயதின் காரணமாக, அதாவது முதிய வயதிலே இறந்து போனால் அங்கே அதிகமாக அழுகை இருக்காது. அது சில இடங்களில் சில மாறாக மாறும். பெண்கள் ரசித்து அழுவார்கள். வார்த்தைகள் முத்து முத்தாய் கோவையாக வந்துவிடும். அத்துடன் ஓரிரண்டு துளி கண்ணீரும் கலந்திருக்கலாம். ஆனால் அது அழுகிறவர்களின் சொந்த அந்தரங்க வருத்தத்தை பற்றியதாக இருக்கும். அன்று இன்னும் விடியவில்லை. விடிவெள்ளி எதிர்விட்டு கூரைக்கு ஒரு முழ உயரத்தில் தொங்குவது போல் தெரிகிறது. வாசல் தெளிக்கும் சத்தம் கூட காலையின் வரவை எதிரேற்கவில்லை. ஏன்? துஷ்டிக்காக அழுகிறவர், அதாவது இறந்து போனவர்களை துஷ்டிக்காக என்பது இலவுக்காக சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இங்கே கையாளப்பட்டுள்ளது. துஷ்டிக்காக, இலவுக்காக அழுகிறவர்கள் கூட எழுந்திருக்கவில்லை என்றால், வைரவன் பிள்ளை வளைவின் வெளி புரட்டல் கோரைப்பாயின் மீது முழங்காலை கட்டிக்கொண்டு ஓர் உருவம் உட்கார்ந்து இருக்கிறது. வேறு யாரும் இல்லை, அவர்தான். அன்று அந்த வீட்டில் தூங்காதவர் அவர் ஒருவர் தான். முழங்காலை கட்டியபடி மேலே பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். குறிப்பாக எதன் மீதும் பார்வையை உபயோகிக்கவில்லை. வெளியே வாசலில் வீசி பலகையின் மேல் முழுதும் போர்த்த உடலங்கள் சமயங்களில் புரட்டை விட்டு உயிர் இருப்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். வைரவன் பிள்ளை மனது அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் பார்வையிட்டு விட்டு மறுபடியும் வள்ளியம்மையாச்சியின் கிட்டத்தட்ட கற்பனை பிரேதத்தின் மீது வந்து கவிகிறது. ஏறக்குறைய இந்த 50 வருஷ காலத்தில் அவர் வள்ளியம்மையாச்சியை பற்றி அவ்வளவாக முதல் பிரசவம் தவிர பிரதமமாக நினைத்தது கிடையாது. மனைவி என்பது நூதன வஸ்துவாக இருந்து பழகிய பொருளாகி உடலோடு ஒட்டின உறுப்பாகிவிட்டது. ஒவ்வொருவரும் தமக்கு 5 விரல் இருப்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து கொண்டா இருக்கிறார்கள். விரல் ஒன்று போனால்
5 என்ற நினைப்பு பிறக்கும். அப்பொழுது அவர் மணக்கண் முன் வள்ளியம்மையாச்சி புதுப்பெண் கோலத்தில் தம் கைபிடித்து வந்த காட்சி நின்று தேங்கியது. வைரவன் பிள்ளை தூங்குவதற்காக உட்கார்ந்திருந்த இடத்தருகில் ஒரு சிறு ஜன்னல், பனங்கம்பு அள்ளி வைத்தது. உள்ளிருந்து குசுகேசு என்ற சத்தம். ஏட்டி 5 கொத்து சவடி சங்கிலி உனக்குன்னு தானேட்டி சொன்னா பேச்சியம்மே, கேட்கறதுக்கு முன்னே நீ போய் உங்க தாத்தா கிட்ட கேட்டு வாங்கிக்க. ஆமா, எனக்கு தூக்கம் வருதுங்க, என்னை போட்டு படுத்தாதே என்று விடுக்கென்னும் ஒரு இளம் பெண்குரல் உடனே வீல் என்று தொட்டிலில் அழும் குழந்தை குரல். சதமே, நீ ஆரம்பிச்சிட்டியா? உன் வாய் ஓயாத செத்த ஒரு நிமித்து சும்மா தெரியாதா? எனக்குன்னு தான் வந்துகிட்டதம்மா என்று அங்கலாய்த்து. அதாரது பாப்பாத்தியா என்று நினைத்தார் வைரவன். அவள்தான் பிள்ளை 40 வயதான முதல் புத்திரி பாப்பாத்தியம்மாள். அவளுக்கு வயது வந்த ஒரு பெண்ணும் 4 வயது சிறுவனும் 10 மாத கை குழந்தையும் உண்டு. இதை கேட்ட வைரவன், பிள்ளைக்கு கை குழந்தை பாப்பாத்தி சமைந்து பருவம் இது. சடங்கு நடக்கும் போது அவள் நின்ற கோலம், அப்புறம் மணப்பந்தலில் அவள் நின்ற காட்சி எல்லாம் அவர் மனக்கண் முன் சலனப்படமாக விரிந்தது. பாப்பாத்தி எப்பொழுதும் அப்படித்தான். ஆமா, அவள் பிறக்கும்போதுதான் கடை முறிந்து 4 பக்கம் பணமுடை. கஷ்டத்தில் வளர்ந்த பெண். காசில் இருந்த கருத்து அளவுக்கு மீறி வளர்ந்து விட்டது. அவள் மகளுக்கென்று சொல்லி இருந்தால் அவள் மகளுக்கு தானே. அதற்குள் எதற்கு இந்த சின்ன புத்தி? ஏட்டி என்ற வெத்தலை தட்டை என்று எடுத்த வாய் அதிகாலையில் எழுந்திருந்ததும் அவர் போட்டுக் கொள்வதற்காக தயாராக வெற்றிலை இடித்து வைத்தல் அவரது பல் போனதிலிருந்து தட்டாது நடந்து வரும் பழக்கம் சடக்கென்று நின்றது. உள்ளத்தின் குழப்பம் புதிய மாறுபாட்டில் மேலும் குழம்பியது. வீட்டின் பக்கத்தில் நின்று குடிமகன் சுடலை ஊதிய இரட்டை சங்கின் அலறல் மறுநாள் வந்ததை பிள்ளை அவர்கள் பிரஞ்சை கொணர்ந்தது. அதே சமயத்தில் உள்ளிருந்து பெண்களின் அழுகை குரல் சங்கத்தின் இயக்க அலைகளுடன் தொடர்ந்து மனபாரத்தை அதிகப்படுத்தியது. வைரவன் பிள்ளையின் பார்வை விடிவெள்ளியை நாடியது. அது அவர் கண்ணில் தென்படவில்லை. எதிர் வீட்டு கூரை முன்பே அதை விழுங்கிவிட்டது. கூரை உச்சிக்கோடு வானத்திற்கு ஒரு எல்லை காட்டியது. தெருக்கோடி முனையில் ஜல் ஜல் என்ற மாட்டுச் சலங்கையின் சப்தம் சிறிது நின்றது. யாரோ இறங்கினர். தெருக்கோடியில் இருந்து என்னை பெத்த தாயாரே என்ற பிளாக்கணம். பார்வதியும் வந்து சேர்ந்து விட்டாள் என்ற திருப்தி வைரவன் பிள்ளைக்கு. பார்வதி கடைக்குட்டி பெண், தூரத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறார். அப்பொழுது விசிப்பலகை ஒன்றிலிருந்து உருவமிலிருந்து சடசடவென்று சோம்பல் முறித்த வண்ணம் சம்போ மகாதேவா என்று கொட்டாவி விட்டுக் கொண்டேன். பாட்டையா, நல்லா தூங்கினீங்களா? அதாரது என்று சொல்லிக்கொண்டே வண்டி வந்த திசையை நோக்கியது. அதற்குள் வண்டி மெதுவாக வாசற்படியில் நின்றது. முன்னால் பார்வதி நெஞ்சில் அடித்துக் கொண்டே உள்ளே நுழைந்தாள். உள்ளே அழுகை குரல் பலமாயிற்று. கரிசங்குளத்து மாப்பிள்ளை வாராக என்று சொல்லிக்கொண்டே பக்கத்து விட்டு கள்ளர் புரான் பிள்ளை, அவர்தான் மற்றொரு பலகையில் படுத்திருந்தவர், எழுந்திருந்தார். மாப்பிள்ளை மௌனமாக வந்து பிள்ளை அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்தார். தலை குனிந்த வண்ணம் கேட்டார், அத்தை என்ன செஞ்சது? லெட்டர்ல கூட ஒன்னையும் குறிப்பிடலையே. வைரமில்லை பிள்ளை பதில் பேசவில்லை.
ஆட்சிக்கு என்ன கிடப்பிலேயே கிடந்தாளா என்ன? அன்னைக்கு என்ன கால் கொஞ்சம் தவறிச்சு, நல்ல ஊமை அடி இப்படி வரும்னு யாரு நினைச்சா? வயசாச்சு இல்லையா? எல்லாம் தெய்வ சங்கல்பம். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? ஆட்சி திரேகம், கல்லுன்னா கல்லுதான். என்னைக்காவது ஒரு நாள் மண்டை மண்டையிடின்னு தலைய சாச்சிருக்காளா? அந்த பெரிய டாக்டர் இருக்காளே, அவன் எமன்தான், அவனே அவ்வளவுதான்னுட்டான் என்று வாசா கோசகரமாக விஷயத்தை சொல்லி தேர்தலும் சொல்ல ஆரம்பித்தார் முதலில் எழுந்தவர். அப்பொழுதுதான் எழுந்த சுந்தரம் பிள்ளை நெற்றியில் விபூதியை எடுத்துக்கொண்டே போன மாசமே தான் சுப்பு பிள்ளை அண்ணாச்சி சொல்லல, ஆட்சிக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு. நானும் அன்னைக்கு விளை விளையும் இடம் விலையை பார்த்துட்டு வரப்போ பேசிக்கிட்டு தானே வந்தேன். எல்லாம் வெள்ளிக்கிழமை கழிஞ்சா தாண்டினா காலம் வாரத்துக்கு கணக்கின்னும் நேரம் இன்னும் உண்டுமா என்ன என்று சொன்னார். வைரவன் பிள்ளை யோசனை சுடலையின் மற்றொரு சங்கொலி கலைத்து குழப்பி அதனுடன் ஒன்றுபட்டது. அதற்குள் நன்றாய் விடிந்து விட்டது. வீட்டிற்குள்ளிருந்து 4 வயது பையன் ஒருவன் இடை அரங்கான் கயிற்றில் மூளை மட்டும் சொரிய பட்டு கரை துண்டு ஒன்றை பிரம்ம பிரயத்தனம் செய்து மேலே இழுத்து போட்டும் 3/4 பாகம் புழுதியில் புரள வெளியே வந்து குரட்டின் மேல் ஏறினான். வைரவன் பிள்ளை உணர்வற்ற நிலையிலே அவனை ஒரு கையால் அணைத்தார். அவர் பக்கம் ஒண்டிக் கொண்டு அவரை அண்ணாந்து ஏறிட்டு பார்த்த பொண்ணு, நான் தான் ஆட்சிக்கு நெய்ப்பந்தம் பிடிச்சேனே என்று தன் திறமையை விளக்கி கொண்டான் சிறுவன். பயல பாருங்களேன், ஏல உங்க ஆட்சி எங்கடா என்றார் சுந்தரம் பிள்ளை. செத்துட்டு போயிட்டா என்ற அர்த்தம் இல்லாமல் சொன்னான் சிறுவன். அது பசல, அதுக்கு என்ன தெரியும் என்றார் வைரவன் பிள்ளை. அவனா வாழுப்பயில்ல, அவனுக்கா தெரியுது? ஏல அவனுக்கா தெரியாது? ஏல உங்க ஆட்சிய என்பதற்குள் உள்ளிருந்து தாம்பாளத்தில் இளநீர், பால் முதலிய கிரியை வேண்டியவற்றையும் குடம், சொம்பு முதலியவற்றையும் எடுத்து வந்து வைத்த கள்ளர் பிரான் பிள்ளை, எல்லாம் காலகாலத்துல போயிட்டு வந்துட்டா நல்லதுதானே, நீங்க மேல விட்டு அண்ணாச்சி சத்தம் காட்டுங்க என்றார். சுடலை மறுபடியும் மெழுகு வைத்த இரட்டை சங்கை முழங்கினான். எல்லோரும் துண்டை உதறி தோல் மேல் போட்டுக்கொண்டு எழுந்தனர். சுடலை முன்னால் முழக்கி கொண்டே நடந்தான். வைரவன் பிள்ளை கைத்தறியை ஊன்றிக்கொண்டு தள்ளாடி நடந்தார். அவருக்குள் முன்னால் தலை முண்டிதனமான அவருடைய ஒரே மகன் செல்லுகிறான். மனசிலோ நடையிலோ கவலை தள்ளாடவில்லை. வைரவன் பிள்ளை மணக்கண் முன் மணக்கோலத்தில் 16 வயதில் பார்த்த வள்ளியம்மையாச்சின் உருவம் நின்றது. சுடலை சங்கை முழங்கினான். இனி பார்க்க போவதை வைரவன் பிள்ளை மனது நினைக்க மறுத்தது. ஏல நீமா திரும்பலையா என்ற சுந்தரம் பிள்ளை குரல் பேரன் தொடர்வதை திரும்பி பார்த்தார். மறுபடியும் சுடலை சங்கை முழங்கிக் கொண்டே சந்து திரும்பினான். தோழர், தோழர், ஓகே ஓகே, நன்றி. கதை நிறைவு பெற்றது. தோழர், நீங்க பேசுறது கேட்கல. கதை நிறைவு பெற்றது. நினைவு பாதை. ஓகே, நான் பேசுறது கேட்கல தோழர். இல்ல இப்பதான் கேக்குது. நன்றி. கேக்குது. இன்றைக்கு நம்முடைய புதுமைப்பித்தன் அவர்களுடைய கதையான நினைவு பாதை என்கிற கதையை கதிர்வாரதி அவர்கள் அவர் வரிகளில் தந்த வார்த்தைகளை கவனமாக தன்னுடைய நடையில் கதை சொல்லியாக நம்மோடு பயணித்த தோழமைக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர், இணைப்புல இருக்கீங்களா? அன்பான தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா தோழர்? கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க.
புதுமைப்பித்தனுடைய நினைவு பாதை. அவர் காலத்துல நினைவு பாதைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பெரும்பாலும் நினைவலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவிஞர் கதிர் பாரதி என்பவர் அதாவது தனக்கே உரிய பாணின்னு முதலே சொல்லிட்டார். தனக்கே உரிய பாணியில் சொன்னது. அதாவது நான் நடிப்பு கலையிலெல்லாம் தேர்ந்தவர் அப்படிங்கிறதும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ரொம்ப குரல் ஏற்றத்தாழ்வோடு உரையாடல்களை சொல்லுவாரு, நடித்து கொண்டே சொல்லுவாருன்னு நினைச்சு பார்த்தேன். கதை சொல்லல் என்பது கதை வாசிப்பாக இன்று ஆகிவிட்டது. இருந்தாலும் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இல்ல தகவல் சொல்லிடுறேன். நேற்றுதான் நான் தலைப்பு பதிவு பண்ணேன். ஒண்ணு, இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புத்தகம் படிச்சிட்டு இருந்த புத்தகம் திடீர்னு காணாம போயிடுச்சு. அப்படியா? சரி சரி சொன்னாங்க. சரி. ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழ்நிலை புத்தகம் தொலைஞ்சு போயிடுச்சு. கையில இருந்த புத்தகம் கதை படிச்சிருந்தது. அதனால எனக்கு ஒரு தடமாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஓ, இது தெரியாம தான் நான் சொல்லிட்டேன். சரி சரி, பொறுத்துக் கொள்ளுங்கள். இல்ல பரவாயில்ல தோழர். இது தெரியாது எனக்கு. சொல்லுங்க தோழர் சிவசுப்ரமணியன் தோழர், நீங்க பின்னூட்ட சொல்லுங்க. சரி சரி. இல்ல வேற ஒண்ணும் இல்ல, துக்க செய்தி தான். வைரவம் பிள்ளை என்ற பாலசுப்ரமணியம் பிள்ளை மனைவி வள்ளியம்மையாச்சி இறந்திருக்காப்புல. அதுல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப இயல்பா இருக்கு, உண்மையா இருக்கு. புதுமைப்பித்தன் அவர் சொல்றாரு, நம்ம கதையில 5 விரல்களும் இருக்கும்போது அது ஒண்ணுமே தோணாது. 5 விரல்கள் இருக்கக்கூடிய கையினே தோணாது. ஆனா ஒரு விரல் போயிட்டுன்னா அது நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். நம்ம கைய 4 விரல் தான் இருக்கு அப்படின்னு நினைவூட்டி கொண்டே இருக்கும். அதுபோல வள்ளியம்மை ஆட்சி இறந்ததும் இவருக்கு பெரிய இழப்பாகவே தோன்றியது. அதை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. பொதுவா அந்த காலத்துல மக்கள் தொகை குறைவா இருந்துச்சு, பண ஆசையும் குறைவா இருந்துச்சு. அதனால பாசம் அதிகமா இருந்துச்சு. இந்த காலத்துல இப்போ மக்கள் தொகை அதிகம், பண வெறியும் அதிகம். அதனால பாசம் குறைஞ்சு போச்சு. எப்போதாவது அழுவாங்க, யாராவது சொந்த பந்தம் வரும்போது அழுவாங்க. அதுவும் தன்னுடைய சொந்த துக்கத்தை நினைச்சு அழுவாங்க. அந்த மாதிரி கதையாயிட்டு எல்லாம் கூலிக்கு மாரடித்தல் என்ற கதையாகிவிட்டது. பேரன் நெய்ப்பந்தம் பிடிச்சான்னு சொல்லுதாப்புல. பொதுவா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முதல் துக்கம்னு ஒண்ணு வரும். அந்த துக்கத்தையே அவன் அறியாமல் இருக்கிறான். அது ஒரு பெரிய இது. அந்த துக்கத்தையே அறியாம இருக்கக்கூடியது ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. அது இன்னொன்னு ரொம்ப நினைச்சா அப்படியே மலைப்பா இருக்கு ரொம்ப. அதாவது இறந்தவரோடு ஒரு நாள் இரவு முழுவதும் கணவன் மட்டுமே இருந்திருக்காப்புல. பாருங்களேன் என்ன கொடுமை. ரொம்ப அதை நினைச்சு பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கக்கூடிய. பொதுவா பெண் பிள்ளைகள் என்பவர்களே இறந்த வீட்டில் அழுவதற்கென்றே அந்த பெண் பிள்ளைகள் படைக்கப்பட்டாரோ அப்படிங்கிற மாதிரி மகள் வந்ததும் எல்லாரும் அழுகுறாங்க. நான் என்ன நினைச்சுக்கணும்னா, பொதுவா இறந்தவர் உருவத்தை, இறந்த போனவங்க உருவத்தை இனி எங்கேயும் எக்காலத்திலும் பார்க்க முடியாது. அப்படி நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அவ்வளவு ஒரு சோகமான ஒரு நிகழ்வுதான் மரணம் என்பதை நன்றாக பதிவு செய்திருக்கிறார். புதுமைப்பித்தன் கதையில் இது ஒரு சோக கதையாக இருக்கிறது. ரொம்ப அருமை. என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை புதுமைப்பித்தன் அவர்களுடைய நினைவு பாதை என்ற கதையை கதிர் பாரதி தோழர் மிக அருமையாக அவர் நம்ம ஐயா சொன்னது மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு வாசி காமிச்சாங்க. நல்லா புரிந்தது. வயதில் மூத்தவர்கள் இருந்தா அந்த வீட்டுல அவ்வளவு அழுக சத்தம் இருக்காது அப்படி சொல்லுவாங்க. கல்யாண சாவுன்னு அதுக்கு பேரே வச்சிருக்காங்க, கல்யாண சாவு. ரொம்ப வயசானவங்க இருந்துட்டு அங்க கூத்தும் கும்மாளமா தான் இருக்கும். எங்க வீட்டுல சிவகாசி பக்கம் ஒரு கிராமத்துல வேலை பார்க்கும்போது நாங்க அங்க இருந்தோம். அப்ப ஏத்தத்துல ஒரு பாட்டி 70-80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. வெள்ளச்சாலை பாட்டி தான்.
அந்த பாட்டி என்கிட்ட எந்நேரமும் சொல்லும், நான் இறந்துட்டேன்னா நீங்க வந்துடணும் அப்படின்ட்டு. நான் அதுகிட்ட சொல்லுவேன், பாட்டி நீங்க சாகும்போது சொல்லிட்டு சாகுங்க பாட்டி, நாங்க வந்துடுறோம் அப்படிம்போம். அத மாதிரியே திடீர்னு பிறகு நாங்க இங்க மாத்தி வந்த பிறகு பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு போனோம். போனா அங்க எல்லாரும் கேலி கிண்டலுமா பேசிட்டு அந்த இறந்தவருடைய மருமகளை பார்த்து மதனி அழுது அழுது மண்டையெல்லாம் வீங்கிருச்சு, அப்படியே கிண்டல் தான் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப வயசு, படுத்த படுக்கையா இருந்து அதுக்கு சிசுறுத்த பண்ணது அந்த அக்கா தான். அடுத்து இந்த நான் சொல்ல நினைச்சத ஐயா சொல்லிட்டாங்க. அந்த விரல் அந்த இதை எழுதி வச்சிருக்கேன். அப்புறம் மனைவி சென்ற மறுநாளே அவருக்கு அவருடைய வாழ்க்கையில ரொட்டீனா நடக்கிற ஒரு வேலையை அவரால செய்ய முடியல. வைரவன் பிள்ளை மனைவி சென்ற மறுநாளே வெற்றிலையை தட்டி வைக்கும் பழக்கம் சடக்கென்று நின்று விட்டது அப்படின்னு ஒரு வரி போட்டிருக்காங்க. அப்ப தினைக்கும் பல்லு போன பிறகு வெத்தலையை தட்டி தட்டி வைக்கிறது. அந்த அம்மா வள்ளியம்மா இல்ல அப்படிங்கவும் அவருக்கு அந்த இது மறந்து போயிடுச்சு. அடுத்து வைரவன் பிள்ளையோடைய மணக்கண் முன்னாடி அந்த 16 வயதுல அந்த வள்ளியம்மை ஆட்சி மணக்கோலத்துல நின்று அந்த ஒரு நினைவு மனசுலயே இருந்துட்டே இருந்ததுனால, அடுத்து ஆக போற அந்த சடங்குகளை எல்லாம் பார்க்க அவருக்கு மனசு இல்லை அப்படிங்கிற ஒரு இதை போகும்போது அவங்க அந்யோன்யமா எப்படி படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிறிய வார்த்தைகளை அதை சொல்லி முடிச்சுட்டாங்க. நல்ல அருமையான கதை. வயசான தம்பதிகள் எப்படி இருப்பாங்க என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். தெளிவாக சொன்ன கதிர் பாரதி தோழர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது இருக்கீங்களா உள்ள? சத்தூர் கணேசன் ஐயா இன்னொட்ட சொல்றீங்களா? சத்தூர் கணேசன் ஐயா வேற யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர், ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க, அதுவே இன்னும் கூடுதல் சிறப்பு. புதியவர்கள் நிறைய பேருங்கிறப்ப புதியவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய விடுபடுத்திட்டாங்க, அது குழுமங்கள்ல மட்டும் பதிவு தெரியுது. பண்ண தோழர் நிறைய குழுமங்கள்ல போட்டிருக்கேன், லிங்க் போட்டிருக்கேன், அதான் அதில் போட்டிருக்கோம். ஸ்டேட்டஸ்லயும் என்னன்னா போட்டிருக்கேன். ஆமா, இன்னைக்கு ஞாயிறு என்பதால் குறைந்தபட்சம் 25 பேர்ல இருந்து கலந்து கொள்கிற நம்முடைய தோழமைகள் இன்றைக்கு விடுபடுத்திக் கொண்ட தோழமைகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா 1 மணி நேரம் தயவு செய்து ஒதுக்குங்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். ஏன் அப்படின்னா நம்முடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பா 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துல முடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் பயணிக்கிறோம். நன்றி தோழர்களே. கதிர் பாரதி ஐயா நிறைவா எதுவும் சொல்றீங்களா? அடுத்து பொதுச் செயலாளர் பேச போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு இந்த கதையில் ஒரு நாடகத்துல ஒரு காட்சியும், சினிமான்னு எடுத்துட்டு அதுல ஒரு காட்சியும் எவ்வளவு ஒரு வலி மிகுந்ததா அமையுமோ, மனிதனுடைய வாழ்க்கையில முதுமை பருவங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. அந்த முதுமையில தன்னுடைய துணையை இழந்து போகும்போது ஏற்படக்கூடிய அந்த நேரத்து அவருடைய இயல்பான பழக்கவழக்கம், நடந்துட்டு இருக்க வேலைகள் எல்லாமே மாறுபடும்போது ஏற்படக்கூடிய வலிய அந்த இடத்துல புதுமை பித்தன் பதிவு பண்ணியிருக்கிறார். அதே மாரி அந்த இறந்து போகும்போது அவங்க கொஞ்சம் ஒரு 50 ஆண்டு கழிச்சு ஏறக்குறைய ஒரு 70 வயது இருக்கலாம். அந்த மாரி இறந்து போகும்போது அந்த துக்கத்த மக்கள் பெரிய அளவுல துக்கமா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஒப்பாரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பாரி அதுல குடுத்திருக்காருல்ல துஷ்டிக்காக அப்படின்ட்டு. அத பிராக்கெட்ல குடுத்திருக்காங்க. அது இலவுக்காக அப்படின்ட்டு. அதுக்குன்னு பாடுறதுக்குன்னே அந்த ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னே கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி ஆட்கள காசு குடுத்து அழைச்சிட்டு வருவாங்க. அந்த செய்திய அதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த துஷ்டிக்காக அப்படின்னு. இது மாரி உள்ளவங்க அத்தனை பேரும் கூட அத எழுந்து அழுகாம அவங்கவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது, அவர் மட்டும் அந்த அம்மையாருடைய அந்த வள்ளியம்மை ஆச்சியினுடைய நினைவுகள்ல இருந்து அவருடைய தன்னுடைய வாழ்நாள் நினைச்சு பார்க்கக்கூடிய அந்த சிந்தனைகள், வலி, வேதனை இது என்னையும் பாதிச்சது. அதனால தான் கண்டிப்பா இந்த கதைய நான் பேசணும்னு நெனச்சேன். நான் இந்த கதை சொல்லுவதற்கு முன்னாடி ஏற்பட்ட சூழல் தனிப்பட்ட முறையில உங்கள்ட்ட சொன்னேன். அ எனக்கு கொஞ்சம் நேரம் நேத்து தான் நான் தலைப்பும் குடுத்தேன். கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருந்தா, தோழர் சொன்னது மாரி, அத இது ஒரு நாடகத்துக்கான ஒரு காட்சியாவும் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆழமான ஒரு பதிவு அங்க நினைவு பாதைங்க. நான் நினைவலைகள்ன்னு சொல்றத ஒரு நினைவு பாதை அப்படிங்கிற பேர்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. மத்தபடி சொல்றதுங்களா வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் அருமையா
மருத்துவரையா 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 வர்ற வரையும் நாளைய கதையை அறிவிச்சிடலாம். நாளைக்கு கவிஞர் ரம்யா நடராஜன் செங்கல்பட்டுல இருந்து வென்றிலன் என்ற போதும் என்கிற தோமுசி ரகுநாதன் ஐயா அவருடைய சிறுகதையை நாளைக்கு நம்மோடு சொல்ல பயணித்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. தோழம் பொதுச் செயலாளர் அனிமா எங்கேயாவது மீட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நேரம் வந்திருப்பாங்க. அதனால நிறைவு நம்மளே பண்ணிடலாம் அப்படிங்கிறது. தோழர்களே, நினைவு பாதை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் தான் கடந்து வந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற மனிதனின் புதிய செயல்பாட்டினை உருவாக்குகிற செயல்பாடுதான் நினைவு பாதை. கடந்து வருகிற பாதையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கும், சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு சம்பவம் அந்த மனிதனை ஒரு மாற்றம் செய்து அவனுடைய வழித்தடத்தையே மாற்றிவிடும். அந்த போக்கில் தான் இந்த கதையினுடைய போக்காகவுமே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ஐயா சொன்ன மாதிரி கதிர்பாரதி ஐயா நாம தான் அவருக்கு பாராட்ட சொல்லணும். ஏன்னா நேற்று இரவு தான் அவருக்கு தலைப்பு வழங்கப்பட்டது என்கிற செய்தியும் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. காரணம், அவருடைய பல்வேறு வேலைப்படுக்கு இடையிலையும் நாம் அவருக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் கொடுத்துருந்தோம்னா இன்னும் அதை உள்வாங்கிட்டு அவருடைய தனிப்பட்ட அவருக்கே இருக்கக்கூடிய இந்த சிறப்புத்தன்மையோடு அந்த கதையை வெளிப்படுத்திருப்பார். கதையை சரியா சொன்னீங்க, கதை சொல்லியா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா, அவர் ஒரு நல்ல நடிகராச்சே, நல்ல அந்த ஒரு இதுல சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான், ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு தான். அதைத்தான் தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர் சொன்னாங்க. ஏன்னா நீ வருகிற காலங்களில் எங்களிடம் எதிர்பார்ப்பது அது ஒன்றுதான். ஏன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பும் சிந்தனையும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏன்னா ஒரு டீச்சர் கதை சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே சொல்லும்போது அந்த டீச்சர் தான் இருக்கு. பாடல் பாடிடுறேன். கதிர்பாரதியோட இன்னும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே கதிர்பாரதி நமக்காக இந்த ஒரே நாள் நேற்று இரவு 7 மணிக்கு சொல்லி இன்னைக்கு இணைப்பு போடுறது கூட நம்ம ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐயா கூட கேட்டாங்க இன்னைக்கு உண்டா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்தாங்க. அது இனிமேல் அந்த வருகிற காலங்களில் அது நடக்காது என்று சொல்லி நிறைவாக ஐயாவுடைய பாடல் ஒரு பாடல் பாருங்க. தேவாரம் பாடலாமா? பாடுங்க ஐயா, பாடுங்க. திருஞான சம்பந்தர் பாடின முதல் பதியத்தினுடைய முதல் பாடல். அவர் ஞானப்பால் உண்ட பிற்பாடு பாடினது. இந்த பாடல் நான் பாடுறேன். தோடுடைய செவியன் விடையோ தூவன் மதிசூடி, தோடுடைய செவியன் விடையோ தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த, ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, நன்றி. ஐயா, உங்க பாடல் ஒரு நிமிஷம். உங்க பாடல் இப்பொழுது நெஞ்சில் மகிழ்ச்சியை நிறைத்து விட்டது. நன்றி 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 தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவருக்கு இன்றைய அகவை தினம். அவருக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கிய குழுவின் சார்பாகவும் பெருமன்றத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். நீங்க தோழமைக்கு ஐயா சொல்லுங்க. பிறந்த நாளுக்காக நான் தமிழ்ல பாடல் எழுதியிருக்கேன், பாடியிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 5000 பேர் கிட்ட கேட்டிருக்காங்க. இங்க கவிஞருக்காக பாடுங்க.
அதுக்காக தான் கேக்குறேன். பாடுங்க பாடுங்க பாடுங்க. இல்ல இல்ல அமிழ்தின் உண்ணிய திடீர்னு நினைக்கிற முடியும். இருமா இருமா இருமா. அமிழ்தினும் இனியனல் தமிழ் போலே, அமிழ்தினும் இனியனல் தமிழ் போலே, ஆதவன் அருளால் புவி மேலே, அமிழ்தினும் இனியனல் தமிழ் போலே, ஆதவன் அருளால் புவி மேலே, இனிமையுடன் வாழ்க பல்லாண்டு, இனிமையுடன் வாழ்க பல்லாண்டு, இந்த பிறந்த நாள் தொடரணும் 100 ஆண்டு வாழ்க, அமிழ்தினும் இனியனல் தமிழ் போலே. நன்றி. ஐயாவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இதை எனக்கு கொஞ்சம் பாடி எனக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல பாடுறது பூரா எடுக்கவே ஹாப்பி பர்த்டே யூடியூப்ல இருக்கு, நான் போட்டு வரேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல நானுமே நான் அதை மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு பாத்தீங்கன்னா என் போட்டோ நிழற்படத்தோட வரும். ஓ அப்படிங்களா? ஆமா. ஓ பேராசிரியரே, ஐயா சொல்லுங்க கவிஞரே. மேனாள் பொதுச் செயலாளருக்கு இதுபோல் வாழ்த்து இன்னைக்கு கிடைச்சிருக்காரு. இதுதான் நிறைவான வாழ்த்து. ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. நன்றி நன்றி. இல்ல அது இல்ல அவர் மனசு போல இன்னைக்கு நிகழ்ச்சியுமே நம்ம எதிர்பார்க்கல. இப்படி எப்படி சொல்றது, இப்படி நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவருடைய மனது போல, அவருடைய எண்ணம் போல எப்படி சொல்றது, நல்லா அமைஞ்சிருச்சு. அது ஒரு 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 சிறப்பான செய்தி தான், அவ்வளவுதான். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த அவை பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறது. தோழமைக்கு வாழ்த்துக்கள். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்து பயணிப்போம். பங்கேற்ற ஆளுமைகளுக்கும் கதை சொன்ன தோழமைக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த